வணக்கம். செல்வகுமாரின் உலகம் அறிவோம், விழிப்போம், காப்போம், வாழ்வோம். அத்தியாயம் 4. அதாவது வானிலையில் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மாறுதல்கள், அதை ஏற்படுத்தக்கூடிய நம்முடைய உலக மனித சமுதாயம், அது தொடர்பான விழிப்புணர்வு அறிக்கையாகவும், எதிர்காலத்தில் இன்னும் பெரிய அளவிலே இந்த இயற்கை நாம் அதாவது ஒட்டுமொத்த உலக சமுதாயம் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இயற்கைக்கு மாறான பணிகள் காரணமாக வானிலையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் எதிர்காலத்தில் சமாளிக்க முடியாத சவால்களை கொடுக்கும் என்கின்ற எச்சரிக்கை பதிவாகவே அத்தியாயம் 4 பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். இன்னும் தொடரும் அத்தியாயம் உலகத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வரை இந்த பதிவு தொடரும். காரணம், எதிர்கால நம்முடைய சந்ததியினர்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு இயற்கையான ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொள்ள இப்போ இருக்கக்கூடிய மனித சமுதாயத்தை விட, அதாவது 1900க்கு முன்னாடி பிறந்தவர்களை விட 2000 பிறந்தவர்கள் கூட கொஞ்சம் பழையது, அதாவது இயற்கை முன்னாடி இருந்த இயற்கையை அறியாமல் இதுதான் இயற்கை என்று, இதை நாம் எதுவும் மாற்றவில்லையே, மழை பொழிவென்றால் இப்படித்தான் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஏற்கனவே இருந்த இயற்கை எப்படி, இருந்த இயற்கை இருக்கிற இயற்கை எப்படி, ஏற்கனவே இருந்த இயற்கை அமைப்பு எப்படி, இயற்கையினால் கொடுத்த இயற்கை மழை பொழிவு எப்படி, இன்றைக்கு இயற்கையை மாற்றி அமைத்திருக்கூடிய காலம் என்பதை அவர்களுக்கு புரிய வைத்து வரக்கூடிய சந்ததியினர்களுக்கும் அது புரிதலாக ஏற்படுத்தி அவர்கள் வரக்கூடிய எதிர்கால உலக மக்களின் எதிர்கால உலகத்தை உருவாக்கக்கூடிய இக்கால குழந்தைகளும் விழிப்புணர்வை பெற்று இந்த குழந்தை மனதிலிருந்தே அவர்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். எதிர்காலத்திலே நாம் தான் இந்த இயற்கையை அழித்து கொண்டிருக்கிறோம், எதிர்கால இயற்கை நம் கட்டுப்பாட்டை இழந்து போகும் என்பதை புரிதல் ஏற்படுத்துவதற்காக பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கையாகும். நேற்றைக்கு என்ன சொன்னோம், மரம் எப்படி மழை தருகிறது என்று பதிவு செய்திருந்தோம். உண்மையிலேயே அதாவது குளிர் வெப்ப நீராவி இணைந்தால்தான் மழை பொழியும். அந்த குளிர் நீராவி கிடைக்காவிட்டால் மரங்கள் குளிர்விக்கும். கோடைகால மழைக்கு மரங்கள் அதாவது துணை நிற்கிறது. தென்மேற்கு பருவமழை காலத்தில் கேரளா உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மரங்கள் தான் மழையை ஏற்படுத்துகிறது. பெரும்பாலான தென்மேற்கு பருவமழை மரங்களால் தான் குளிர்விக்கப்பட்டு பொழிவிக்கப்படுகிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் இமயமலையில் உள்ள மரங்கள் தான் தென்மேற்கு பருவமழையை குளிர்விக்க சாதகமாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிவிக்க வேண்டும். இப்பொழுது கடலில் இருக்கக்கூடிய வெப்ப உயர்வு குறைந்த நேரத்தில் அதிக மழை பொழிவதற்கு காரணம் என்ன? குறைந்த நேரத்தில் மேக வெடிப்பு மழைகள்லாம் பொழிவதற்கு காரணம் என்ன? ஏன், எப்படி? ஆய்வு. கடல் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கடல்ல 30 டிகிரி வெப்பம் இருக்கு, 29 டிகிரி இருக்கு. இப்போ பரவலாக ஆங்காங்கே 30 இருக்கு. பெரும்பாலும் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் தான் ஓரிடங்களில் தான் 30 இருக்கு, பரவலாக 29 இருக்கு. அது சுமத்ரா தீவுக்கு அப்புறம், அதாவது ஜாவா மற்றும் இந்தோனேஷியா தீவுகளுக்கு இடையேப்பட்ட பகுதியில் 30 இருக்கு, பிலிப்பைன்ஸ் அருகே 30 இருக்கு, பெரும்பாலும் 29 இருக்கு. 26.5 இருந்தாலே நிகழ்வுக்கு சாதகம், 30ங்கிறது 3 டிகிரி கூடுதலாக தான் இருக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, சரி. இது எப்படி ஒரு குறைந்த நேரத்தில் குறைந்த இடத்துல அதிக மழை பொழிவை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எல்லாம் சிஸ்டம் பரவலாக இருக்கும். இப்போ நேற்றைக்கு எப்படி இருந்துச்சு காற்று சுழற்சி? தமிழ்நாடு முழுவதும் பறந்து இருந்துச்சு. கன்னியாகுமரியிலையும் பெய்தது, நீலகிரியிலையும் பெய்தது, அது திருவண்ணாமலையிலும் பெய்தது, திருவள்ளூரிலும் பெய்தது, டெல்டாவிலும் பெய்தது. அதுதான் காற்று சுழற்சி மழை, அதுதான் தாழ்வு பகுதி மழை, தாழ்வு நிலை மழை. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் உருவாகாமல் ஒரு சிறு நிகழ்வு காற்று சுழற்சி என்ற பெயரிலே பெரிய அளவிலே காற்று சுழல தொடங்குது. அதனால தான் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கடலிலே இருந்தது காற்றழுத்த தாழ்வு பகுதி, ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி. காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துக்கு மட்டும்தான் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், வங்கக்கடலிலே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவான மட்டும்தான் துறைமுகங்களிலே புயல் எச்சரிக்கை கொண்டு 1ஆம் எண் ஏற்றுவார்கள். ஆனால் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் செயலிழந்து
நன்கமைந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்த பொழுது புயல் எச்சரிக்கை கொண்டு 3 ஏற்றப்பட்டது. தமிழ்நாட்டின் கடல் பகுதிகளில் சென்னை, கடலூர்லாம். ஏன் 3 ஏற்றப்பட்டதுன்னா, காற்றழுத்த தாழ்வு பகுதியே காற்றை அதிகம் பெற்றிருக்கிறது. ஒரு ஊசி போல் ஒரு சுழற்சியை பெற்றுக்கொண்டு அதுவே பாதிக்கும் காற்றை கொடுக்கிறது. கடலுக்குள்ள ஆணித்தனமாக இருந்து கொண்டு காற்றை கொண்டு வந்து குவிக்கிறது. இதனால தான் 3ஆம் எண் எச்சரிக்கை கொண்டு ஏற்றிருந்தாங்க. இதெல்லாம் வழக்கத்திற்கு மாறானது, இதுவரை வரலாற்றில் இல்லாத ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை நிறைய பேர் வினாவாக எழுப்பியிருந்தார்கள். வங்கக்கடலிலே இருப்பது தாழ்வு பகுதி தான், ஏன் புயல் எச்சரிக்கை கொண்டு 3 ஏற்றப்பட்டிருக்கிறது என்று கேள்வி கேட்டிருந்தார்கள். அவர்களுக்கு கூட அந்த நேரத்தில் பதில் சொல்ல முடியாமல் விலகி போய்விட்டேன், பணி வந்து விட்டது என்று. அதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இப்பொழுது இந்த நிகழ்வெல்லாம் சிறு நிகழ்வும் அதிக மழை பொழிவை தருகிறது. இதற்கு ஒன்று கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பே மயிலாடுதுறை மாவட்டத்தில் சுமார் ஒரு 4 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் 50 சென்டிமீட்டர் பெய்தது. 4 மணி நேரத்தில் 6 மணிலிருந்து 10 மணிக்குள்ளரையே 50 சென்டிமீட்டர் பெய்து விட்டது மாலையில். எப்படி நிகழ்வானது காரைக்கால் அருகே நெருங்கி வருகிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது ஒரு வெல் மார்க் கிடையாது, சாதாரண ஒரு நிகழ்வு காரைக்காலுக்கு அருகே வருகிறது. காரைக்காலுக்கு அருகே வந்து நிலநடுக்கோட்டில் இருக்கக்கூடிய வெப்ப நீராவி, பெரும்பாலும் சூரியனின் குத்துக்கதிர் தெற்கே போயிருக்கிற காரணத்தினாலே நிலநடுக்கோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய நீராவி தான் வெப்பமான நீராவியாக இருக்கும். அதாவது நீர் ஆவி மட்டும் இருக்கும், குளிர்ச்சி இல்லாம வெறும் இட்லி மாநில இருக்கக்கூடிய ஆவி மாதிரி, பிட்ட வைக்கக்கூடிய ஆவிக்கும் பொழுது குக்கரில் இருக்கிற ஆவி மாதிரி ஆவி. அதாவது அழுத்தம் கொண்ட அந்த ஆவி இல்லை, அதாவது நிறைய நீர் ஆவியாகி நீராவியாக கடல் மேற்பரப்பிலே எழும்பொழுது காற்று அள்ளி கொண்டு வரும் நீராவியை. அது அள்ளி கொண்டு வந்து காரைக்கால் அருகே இருக்கக்கூடிய நிகழ்வு எங்கே வந்து காற்றை ஏற்றும்? காரைக்காலுக்கு வடக்கே தான் ஏற்றும். காரைக்காலுக்கு வடக்கே உள்ள மாவட்டம் எது? மயிலாடுதுறை மாவட்டம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் காற்றை மேலே ஏற்றுகிறது. அங்கே இடைமறிக்கிற காற்று அப்போ இல்லை. கடந்த 17-18ஆம் தேதி இடைமறிக்கிற காற்று இடையில மறித்து கடலில் மழை பொழிவை கொட்டியது. ஆனால் அன்றைய தேதியில் இடைமறிக்கிற காற்று இல்லை. எங்க இருந்துச்சு இடைமறிக்கிற காற்று? அதாவது கொல்கத்தா தொடங்கி விசாகப்பட்டினம் வழியாக அப்படியே விஜயவாடா மற்றும் ஒங்கோல் வழியாக சென்னையை ஒட்டி ஒரு குளிர்காற்று, ஒரு வலுவான குளிர்காற்று தமிழ்நாட்டின் கடலோரத்தை நுழைந்து திருவள்ளூர் பழவேற்காட்டில் நுழைந்து சென்னை, செங்கல்பட்டு மாவட்டம், அதே போல விழுப்புரம் மாவட்டம் வழியாக புதுச்சேரி வழியாக கடலூர் மாவட்டம், கடலூர் OTNT வழியாக அப்படியே பரங்கிப்பேட்டையை ஒட்டிய கடற்பகுதிக்கு வந்துட்டு இருக்கு. அது தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு. அது தொடர் நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கு. குளிர்காற்று அப்படி டெல்டா மாவட்டம் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஆனால் காற்று எங்கே கொண்டு வந்து ஏற்றுகிறதோ அந்த இடத்துல நீராவியானது குளிர்விக்கப்பட்டு நீராக மாற்றுகிறது. ஆக அதாவது காரைக்காலில் இருப்பது தரங்கம்பாடிக்கு வடக்கே தொடங்கி கடலூர் மாவட்டம் சாமியார்பேட்டைக்கு தெற்கே பரங்கிப்பேட்டை, அதேபோல பரங்கிப்பேட்டை, பிச்சாவரம், முடசலோடை, சிதம்பரம், சின்னக்காரமேடு, அப்படியே பார்த்தீங்கன்னா பழையாறு, திருமுல்லைவாசல், பெருந்தோட்டம், திருநகரி, பூம்புகார், அப்படியே மங்கை மடம், இப்படியே உள்ளே சீர்காழி, கொள்ளிடம், ஆனைக்காரன் சத்திரம், உள்ளே பார்த்தீங்கன்னா மணல்மேடு வரைக்கும், குத்தாலம் வரைக்கும், மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்து கூட பெருசா இல்லை, குத்தாலத்திற்கு கிழக்கே அப்படியே மயிலாடுதுறை தலைநகர் பகுதி, மயிலாடுதுறை மாவட்டத்தோட அதே போல வைத்தீஸ்வரன் கோவில் பகுதி, மேலும் திருவெண்காடு உள்ளிட்ட பகுதிகள், பூம்புகார் உள்ளிட்ட பகுதிகள் என்ன செய்யுதுன்னா அந்த கடலிலிருந்து வரக்கூடிய காற்று மேலே ஏறுகிறது. அது நீர் ஆவி, அதாவது ஒரு அழுத்தப்பட்ட ஒரு கடல்ல இருந்து நீராவியை ஒரு துளை வழியாக ஏற்றும் பொழுது எப்படி உள்ளே நுழைகிறதோ அதே போல் ஏறுகிறது. வந்து ஏறிய உடனே வடக்கிலிருந்து வந்து கொண்டு குளிர்காற்று கரை ஏறி குத்தாலம் போறதுக்கு முன்னாடியே குளிர்வித்துடுது. பெரும்பாலான நீராவி மயிலாடுதுறை மாவட்டத்துக்குள்ளேயே குளிர்வித்து திருமுல்லைவாசல், பழையாறு பகுதிகளிலையும், கொள்ளிடம், சீர்காழி பகுதிகளிலேயே குளிர்வித்து அதிகபட்சமாக சிதம்பரம் வரைக்கும் குளிர்வித்து மழை பொழிவை அங்கேயே கொட்டியது. சர்ன்னு ஏறுது 50 சென்டிமீட்டர், 52, 53, 54 கூட சில இடத்துல பதிவானுச்சு. ஆனால் 49, 48 பதிவில் வந்தது. ஆனால் நிறைய மழை பொழிவு கொட்டியது. இதுதாங்க அந்த இயற்கை அமைப்பு.
அப்படி இயற்கை அமைப்பு எங்கும் நடக்கலாம். புரிந்து கொள்ளுங்க. அது எவ்வளவு நேரத்தில் பெய்தது மழை? மேகவெடிப்பு மழை என்பது 1 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் மழை பெய்தால் மேகவெடிப்பு மழைங்கிறோம். அன்றைக்கு எவ்வளவு மழை பெய்தது? மாலை 6:30 மணி 7 மணிக்கு தான் தொடங்கியது. அந்த வழியாக கடந்தவர் ஒருத்தர் வந்தார், மழையே பெய்யல 7 மணிக்கு. அவர் வந்து விட்டார் திருவாரூர் மாவட்டத்திற்கு. அவர் வந்த பிறகு அங்கே வெள்ளம் என்கிறார்கள். எவ்வளவு? சில மணி நேரத்தில். அப்போ மணிக்கு எத்தனை சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு? 1 மணிக்கு 15 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு. 1 மணிக்கு சில நேரத்தில் 20 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு. அப்போ 50 சென்டிமீட்டர்னா 4 மணி நேரத்தில் 50 சென்டிமீட்டர் பெய்திருக்கு. இதே போல் மழை பொழிவுகள் எங்கும் நடக்கலாம். அது அந்த இடத்துல காரைக்கால்கிட்ட ஏற்றுனால அதுமாரி, அது கொடியக்கரைட்ட ஏற்றுனா வேதராணியம் தான். சென்னைகிட்ட ஏற்றுனா மாமல்லபுரத்தில் இருந்து சென்னையில் ஏற்றுனா சென்னைக்கு அந்த மழை தானே. சர்ன்னு ஏறும், லெவல் ஏறும், தண்ணி மட்டம். அப்படித்தான் ஏறி தவித்தார்கள் பாவம். அப்போ வானிலை அறிக்கைக்கு நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன் லைவ்ல. ஆகவே இந்த மாதிரியான மழை, அப்ப நீராவி எங்கே ஏற்றுகிறதோ அங்கே மழை. அதே போல தான் திருநெல்வேலியில ஒக்கி புயல் அப்படித்தான் ஏற்பட்டுச்சு. திருநெல்வேலி போன மாதம் எப்படி சிறு காற்று சுழிச்சு, கன்னியாகுமரி கிட்ட இருந்துச்சு சிறு காற்று சுழற்சி. கன்னியாகுமரி உள்ள காற்று சுழற்சி என்ன செய்து நிலநடுக்கோட்டிலிருந்து நீராவியை கொண்டு வந்து தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தூத்துக்குடி வழியாக முல்லை ஏத்துது. நேர ஏத்துறது எங்க போய் ஏறும்? திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடிக்கும், திருநெல்வேலிக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு இடையில மலை இருக்கு. மலையில ஒரு கணவாய் இருக்கு, ஆரல்வாய்மொழி. ஆரல்வாய்மொழி கணவாயில அந்த இடத்துல சரியா மழை இல்லைன்னு ஒரு பிரச்சனை இருக்கு. அது வேற. திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடிக்கும் அதாவது திருநெல்வேலிக்கும் கன்னியாகுமரிக்கும் இடையில ஒரு மலை, அதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை, அதுதான் மாஞ்சோலை. அதுல தான் 4 முக்கு, ஊத்து மற்றும் காக்காச்சி, மாஞ்சோலை எல்லாம் இருக்கு. அதுக்கு மேற்கே என்ன இருக்கு? பாபநாசம் போன்றவை இருக்கு. பாபநாசம் எல்லா அணைகளும் இருக்கு. கன்னியாகுமரி மாவட்ட அணை அந்த மேற்கு பகுதியில் இருக்கு, வட தென்மேற்கு பகுதியில் இருக்கு. கன்னியாகுமரி எல்லையில 2 மாவட்டத்தையும் பிரிக்கிற இடத்துல எல்லாம் ஒரே நீட்டில் இருக்கக்கூடிய அணை தான். ஒரே மலையில கன்னியாகுமரி அணையும் அதே மலையில தான் இருக்கு. அது மலையோட தெற்கு சரிவில் இருக்கு. பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி, இந்த திருநெல்வேலி, பாபநாசம், மணிமுத்தாரெல்லாம் மலையோட வடக்கு பக்கத்தில் இருக்கு. அதாவது கேரளாவுக்கு இந்த பக்கம் இருக்கு, நம்ம பக்கம் இருக்கு. புரிஞ்சுக்க. இந்த காற்று என்ன செய்யுதுன்னா தூத்துக்குடியில் நுழையிற காற்று போய் சுழன்று வரும் பொழுது எங்க போய் மூழும்? அப்படி பம்பரம்போல் சொல்லும்போது தூத்துக்குடி நுழைஞ்சி அப்படியே காயல்பட்டினத்தில் பெய்யுது. இன்னும் உள்ள வந்து எங்க பெய்யுது? திருநெல்வேலியில் பெய்யுது. மாஞ்சோலை ஊத்துல போய் மோதி கொட்டுது. மோதி முற்றிலுமாக அது இது மழையாக மாற்றப்படுகிறது. மாஞ்சோலை 4 முக்கு ஊத்துல. அப்ப அங்க போய் எத்தனை சென்டிமீட்டர் பெய்யுது? 100 சென்டிமீட்டர் பெய்யுது. தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியிலையும் 130 சென்டிமீட்டர் கணிப்பா கொடுத்திருந்தேன். தொடர்ந்து லைவ்ல இருந்தேன். 130 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யலாம் 24 மணி நேரத்தில். கண்டிப்பாக 100 சென்டிமீட்டர் பெய்யும் என்று உச்சபட்ச எச்சரிக்கை கொடுத்துட்டே இருந்தேன். அப்ப என்ன சொல்லிட்டு இருந்தோம்? தயவு செய்து உங்க கைவசம் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் கையில் எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தோம். அப்போ நல்ல ஞாபகம் இருக்கணும். பாஸ்போர்ட், ஆதார் கார்டு, என்னென்ன பங்கு, உங்களுடைய பத்திரம் எல்லாத்தையும் பாதுகாப்பாக எடுத்துக்கொண்டு உங்களுக்கு எது மேடுன்னு தெரியுதோ அங்கே போங்க. உங்கள் பகுதி மேடுன்னு நீங்கள் நினைக்கலாம், அப்படி அல்ல. உங்கள் பகுதி கொஞ்சம் தாழ்வான பகுதி என்பது உங்களுக்கே தெரியல. அப்படிலாம் சொல்லி அவர்கள் எச்சரிக்கை கொடுத்து தப்பித்தவர்களும் உண்டு. கால்நடைகள் இருந்தவர் நிறைய பேர், தன் உயிரை காப்பாற்றவர் நிறைய பேர். இப்படி இருந்தது. அப்படிப்பட்ட மழைப்பொழிவுகள் ஏற்றும். ஆகவே இயற்கையை நாம் குறைந்த நேரத்தில் அதிக மழைப்பொழிவை பொழியும் அளவிற்கு நாம இயற்கையை மாற்றிவிட்டோம். சிறு நிகழ்வும் அதிக மழை தெரியுது. 2015 சென்னைக்கு வந்து 2 வெள்ளம் கொடுத்துச்சு. அது பெரிய புயல் கிடையாது. திரிகோணமலை அருகே இருந்த ஒரு காற்று சுழற்சி என்ன செய்யுதுன்னா, திரிகோணமலையில் இருந்து கொண்டு கிழக்கு காற்று இருக்கிறது. இப்ப இருக்குது பாத்தீங்களா? இப்ப இலங்கை கிட்ட வந்து டெல்டாவில் ஏத்த போது பாத்தீங்களா காற்று? அதே போல திரிகோணமலையில் இருந்துகிட்டு கிழக்கு காற்று இருக்குது. அந்தமான் பகுதியிலிருந்து காற்று வருது, நீராவி எடுத்துட்டு எங்க வந்து ஏறுது? சென்னையிலையும் திருவள்ளூர்லையும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து ஏறுது. ஏறும் பொழுது அங்க இருக்கக்கூடிய குளிர்காற்று அங்க வருது பத்தியில எப்படி மயிலாடுதுறை மாவட்டத்தில் சந்திப்பை ஏற்படுத்தி தரையில குளிர்வித்ததோ அதே போல 2015 அடுத்தடுத்து 2 வாரத்தில் ஏற்பட்ட 2 வெள்ளங்கள், முதல் வெள்ளம் 2வது வெள்ளம் ரெண்டுமே நீராவி காற்று தரையில ஏறுது. சென்னையில் ஏறியதுமே வட இந்தியாவில் வரக்கூடிய குளிர்காற்று சென்னையில் சந்திப்பை ஏற்படுத்தி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் மோதி 2 காற்று சந்திப்பும் சென்னையில், திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் சந்திப்பை ஏற்படுத்தி மழைப்பொழிவை கொடுத்தது. பிறகு அந்த காற்று வறண்ட காற்றா மாறி எங்க வருது பாருங்க? காஞ்சிபுரம் தாண்டி திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டம் வழியாக அந்த வறண்ட காற்று
திருச்சி மாவட்டம் வழியாக வந்து அந்த வறண்ட காற்று திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டம் வழியாக, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை மாவட்டம் வழியாக, தூத்துக்குடி மாவட்டம் வந்து இலங்கையில் போய் இறங்கி திரிகோணமலை காற்று சுழற்சிக்கு போகுது. ஆக திரிகோணமலை காற்று சுழற்சிக்கு போக வேண்டிய காற்று எங்கிருந்து எங்கே ஏறி எங்கே போகிறது பாருங்கள். ஆகவே எல்லாமே இயற்கையோட செட்டிங் தான். செட் ஆவதை பொறுத்து தான் மழை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு வானிலையில் ஒரு புரிதல் வேண்டும் என்பதற்காகத்தான் தினம் தினம் ஒரு நிகழ்வுகளை சொல்லி, மழை பொழிவுகளை சொல்லி, வானிலையில் மக்களுக்கு புரிதல் வேண்டும். வானிலையாளர்களை தவறுதலாக பேசக்கூடாது. வானிலையாளர்களை, எதிர்கால வானிலையாளர்கள் எல்லாம் கடந்த கால வானிலையாளர்களை விட இனிமேல் இருக்கக்கூடிய வானிலையாளர்களுக்கு சவால்கள் நிறைய இருக்கிறது. பாவம், இரவு பகல் தூங்காமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்திய வானிலை ஆராய்ச்சியாளர்களும் சரி, இந்திய வானிலை IMD இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி, எல்லோருமே வானிலையை கணிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய மூளையில் இருக்கக்கூடிய திறன், அவர்களுடைய அனுபவம் காரணமாகத்தான் கணிப்பிலே வேறுபாடு ஏற்படுமே தவிர ஒவ்வொருவர்களுக்கும் ஏற்படக்கூடிய சவால்கள் நிறைய என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த அறிக்கை மூலம் சமர்ப்பிக்கிறேன். இனிமேல் நாளை அத்தியாயம் 5 சந்திப்போம். இணைந்தே இருங்கள். நன்றி.